வணக்கம் நண்பர்களே. இருக்குடா நானும் பண்றேன் லீன் பல்கிங்ன்றதுல இன்னைக்கு 4/6. அப்ப 5ஆம் தேதி என்ன கணக்கு டீல்ல விட்டியான்னு கேட்டீங்கன்னா, நேத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா? அது 5, இது 6. அத்தோட டவுட் கிளியர். காலையில எந்திரிச்சு பிளாக் காஃபியை குடிச்சு நேரா ட்ரைனிங் கிளம்பிட்டேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது நண்பன் ஒருத்தனை பார்த்தேன். அவனுக்கு ஒரு ஹாயை போட்டு மீல் 1யும் மீல் 2யும் சேர்த்து ஒரு படா சைஸ் மீலா சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அமேசான்ல இருந்து ஒரு பார்சல் வந்துச்சு. என் ஒய்ஃபோட 2வது தங்கச்சி எங்க மேரேஜ் ஆனிவர்சரி முன்னிட்டு எனக்காக ஒரு ரிமோட் கார் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அட மானம் கெட்டவங்களா, மச்சி நிச்சி மாமாக்கு ரிமோட் காரை கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு 50 வயசு ஆனாலும் யாரா எனக்கு ரிமோட் கார் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை நினைச்சு நான் சந்தோஷம் தான் பட்டுவேன். இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், போக போக நிறைய பாப்பீங்க. கார் எடுத்து ஃபர்ஸ்ட் பசங்க கிட்ட தான் ஓட்டி பார்த்தேன். கிறிஸ்டோ கிட்ட போன போது கொஞ்சம் கூட சட்டையே பண்ணல. ரிமோட் கார் தானே அப்படின்னு தட்டி விட்டான். ஆனா ஸ்கார்பிக்கு அவன் மண்டக்குள்ள இந்த காரை பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு பொருள் துரத்திக்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு போல இருக்கு. அதனால காரை பார்த்தாலே துண்டக்கான துணைக்கான ஓடி போயிடுறான். அப்புறம் அவனை கொஞ்ச நேரம் அளவு விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஆபீஸ்க்கு போனதும் வழக்கத்துக்கு மாற்றமில்லாத அதே சாப்பாடை சாப்பிட்டு விட்டு ஈவினிங் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பெரிய ஒர்க் அவுட் மீல 6 எக் ஒயிட் கொஞ்சம் பீட்ரூட் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு வட்டாமமே ட்ரு. இன்னைக்கு நமக்கு பேக் டே. இந்த டெட் லிஃப்ட் போடும் போது நிறைய பேருக்கு இன்ஜுரியே ஆகும். முதுகு பிடிச்சிக்கிச்சு, அதோட ஏஞ்சிக்கவே முடியல இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஈகோ லிஃப்டிங். டெட் லிஃப்ட்னாலே ஹெவியா தான் போடணும் அப்படின்னு மைண்ட் செட்ல லிஃப்ட் பண்ணவே கூடாது. உங்களோட எபிலிட்டிக்கு என்ன லிஃப்ட் பண்ண முடியுமோ அதை தான் லிஃப்ட் பண்ணணும். உங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்டென்ஸா ட்ரெயின் பண்ணும்போது அதுக்குமே கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். அப்புறம் நண்பர்களே, நான் பண்ற எல்லா வேரியேஷனும் நான் வீடியோஸ்ல வந்து காட்டுறது இல்ல. அது ஒரு பெரிய vlog-ஆ தான் போயிட்டு இருக்கும். அதனால டெய்லி ஒர்க் அவுட் வீடியோ வரும்போது நான் வேற வேற வேரியேஷன் போஸ்ட் பண்றேன். ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனோட ஒர்க் அவுட் செஷன் ஓவர். இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருமையான போஸ்டிங் செஷனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து டின்னரை முடிச்சிட்டு இன்னைக்கு நாளையும் முடிச்சுக்கிட்ட மக்களே. இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.